ஒரு அடியபெட்டிக் ப்ராசஸில் வந்து ப்ரெஷர் வந்து 4/5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாக்க CP/CV = 3/2 அப்படி இருக்கும்னாக்க வால்யூம் வந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடியபெட்டிக் ப்ராசஸ் பொறுத்தளவு நமக்கு நல்லா தெரியும். ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் பவர் காமா = கான்ஸ்டன்ட். நேச்சுரல் லாகால் ரெண்டு பக்கம் மல்டிபிள் பண்ணோம்னு சொன்னாக்கா லாக் ஆஃப் P ப்ளஸ்ஸு காமா இன்ட்டு லாக் ஆஃப் V = லாக் ஆஃப் கான்ஸ்டன்ட்னு இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ணோம்னு சொன்னாக்கா நமக்கு சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைட் பை ப்ரெஷர் ப்ளஸ்ஸு காமா சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை வால்யூம் = 0ன்னு வந்துடும். அப்போ வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னு சொன்னாக்கா சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிவைட் பை ப்ரெஷர் மைனஸ் காமா இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை வால்யூம்னு வந்திருக்கும். நமக்கு வந்து வால்யூம் வேணும். ஆகவே இப்போ ப்ரெஷர் டிவைட் பை மைனஸ் காமான்னு இருக்கும். கொடுத்துருக்க ப்ரெஷரு இன்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் CP/CVயை போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4/5 × 2/3 = 8/15. ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர்.